Good afternoon. Good Uh, afternoon, sir. Good afternoon. உங்களுக்கு Afternoon, வந்து sir. good afternoon. Very good afternoon, sir. Okay. Good evening, sir. Homework. Okay. Homework செய்து அனுப்புனாக்கள் வெரி குட். வாட்ஸ்அப்ல அனுப்புனதுக்கு அதுல நான் ஒன்று கவனிச்சேன்னா அந்த எல்லா விடைகளும் நீங்க சுருக்காம அந்த பெரிய எண்களாகவே வச்சு செய்திருக்கிறீங்க. சரியா? அது ஒருக்க நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன் இந்த கொஸ்டின். சரியா? இப்ப ஒண்ணும் எழுத வேண்டாம். இப்ப இங்க கவனிங்க. சரியா? இதுதான் கேள்வி, முதலாவது கேள்வி இல்லையா? எல்லா டைம் இந்த கேள்வி இருக்குதானே? ஆமா சார். இருக்கு, sir. ஓகே, நான் உங்களுக்கு இப்ப காட்டுறேன், நான் எப்படி அதை செய்யணும். சரியா? நீங்க செய்த அட்டெம்ப்ட் எல்லாம் சரி, ஆனா நீங்க கொடுத்த விடைகளை பாத்தீங்கன்னா எல்லாம் 10,000 கீழ் சம்திங் பெரிய எண்களா இருக்கு. அப்படி ஒரு நாள் நாங்க காண சுருக்கேட்ல அப்படி ஒரு பெரிய பெரிய எண்களா நாங்க கொடுக்க கூடாது. ஒரு கொஸ்டின் தரைக்குள்ள அவள் எப்படியும் ஒரு சுருக்குறதுக்கு இலவாகத்தான் ஒரு கொஸ்டின் எப்படியும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரும். ஆனப்படியா அதை நீங்க அவதானத்துல கொள்ளுவோம். சரியா? இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க கவனிங்க. நான் இதை ஷேர் பண்றேன் இந்த ஆன்சர். சரியா? இப்ப இதைத்தான் நான் இந்த கொஸ்டினை தான் நான் இதுல எழுதி இருக்கிறேன். நான் ஒரு ஸ்டெப்பா போறேன். உங்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுதா இல்லையாண்டு ஸ்கிரீன்ல இன்னும் பெருசாக்குறேன். உங்களுக்கு இந்த இது தெரியுதா இப்ப ஸ்கிரீன்ல? தெரியுது, சார். ஓகே, இது அப்படி தெரியுது. சரி, இப்ப உங்கள்ட்ட கேள்வி தானே? கேள்வி இப்ப நாங்க இதுல பாப்போம். 1/7. நீங்க ஒண்ணும் எழுத வேணாம், இப்ப கவனிங்க. சரியா? உங்களுக்கு இது விளங்கும். 1/7 தர 1/8 பிரித்தல் 72/51 இன்னத்தான் நான் ஆஃப்ல எழுதி ஆஃப் போட்டுக்கிறேன். இன் பிராக்கெட்டுக்குள்ள தந்திருக்கிற கேள்வியின் படி 1/9 சக 1/8 அடைப்புக்குறி முடிவு சக அடைப்புக்குறி தொடங்குது 63/56 தர 48/72. சரியா? இப்ப நாங்க பாட்மாஸின் ரூலின் படி எதை நாங்க முதல் செய்யணும்? Brackets. அப்ப இதுல வந்த பிராக்கெட், இந்த கொஸ்டின் படி 2 பிராக்கெட்ஸ் இருக்கு. 1/9 சக 1/8 சக 63/56 தர 48/72. 2 பிராக்கெட்ஸ் இருக்கு. சரியா? அப்ப நாங்க சொன்னது இடதுல இருந்து வலது பக்கமா வரைக்குள்ள இது முதல் வருதோ அதுதான் செய்யணும். அப்ப முதலாவது பிராக்கெட் எந்த பிராக்கெட்? 1/9 சக 1/8. 1/9 சக 1/8 என்றதான் முதல் நாங்க பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறபடியா முதல் செய்யணும். இப்ப 1/9 சக 1/8 நீங்க பாத்தீங்கன்னா கூட்டேல, அதாவது ரெண்டையும் ஏன்னா பகுதி எண் வேற. அப்ப முதலாவதா செய்ய வேண்டியது அதை கூட்டுறது. அதை கூட்டுறதுக்கு என்ன பண்ணணும்? பகுதி எண்ண சமனாக்கணும். 9 மட்டும் இருக்கு. என்ன மாதிரி ஒரு பகுதி எண் எடுத்தா நாங்க அது ரெண்டையும் கூட்டலாம்? 1/9 1/8 72, சார். 72. சரியா? அதுதான் நான் இதுல காட்டிட்டேன். 72 பகுதி எண் ஆக்கிட்டேன். இதெல்லாம் நாங்க படிச்சுட்டோம். சரியா? ஒவ்வொரு முறையும் திருப்பி திருப்பி அதுக்குள்ள போய் கொண்டு இருந்தா நாங்க இந்த செக்ஷனை விட்டு வேற ஒண்ணுமே படிக்கலாது. இதெல்லாம் நான் சீவ் பண்ணணும். உங்களுக்கு எல்லாம் இந்த பின்னல் கூட்டல் எல்லாம் தெரியும் இப்போதைக்கு. சரியா? அப்ப 72 பகுதியர் 72 1/9. அப்ப 9 8 முறை அடங்கும் 72. ஆனப்படியே இந்த முதல்ல இருக்கிற 1 8ஆல பெருக்கணும். அப்ப 8 1/8ல 8 9 முறை அடங்கும் 72. ஆனபடியா இந்த தொகுதி எண்ணாகிய 1 9ஆல பெருக்கணும். அப்ப 8 சக 9/72. சரியா? 8 சக அப்ப அதான் முதலாவது. அப்ப அதே இதை நான் திருப்பி சுருக்கி இருக்கிறேன். 8 சக 9 என்ன விட 17.
17 கீழ் 72. இப்ப எழுத வேண்டாம் ஒன்றும் கவனிங்க, கவனிச்சு உங்களுக்கு விளங்குனா பிறகு எழுதுங்க. சரியா? 8 சக 9 வந்து 17. 17 கீழ் 72. சரியா? அப்ப நாங்க முதலாவது பிராக்கெட்டை சுருக்கிட்டோம் இப்ப. சரியா? இன்னும் இது சுருக்கலாம், நாங்க அதுக்கு வருவோம். 17 கீழ் 72 சக 63 கீழ் 56 தர 48 கீழ் 72. இதை நீங்க பெருசா வச்சு பெருக்க கூடாது. முதல் பார்க்கணும் உங்களுக்கு இத சுருக்கலாமாண்டு, இதே வடிவத்துல வச்சு இத சுருக்கலாமாண்டு. இப்ப 63 கீழ் 56 தர 48 கீழ் 72. 63 முதலாவது பின்னல்ட தொகுதியன், 72 இரண்டாவது பின்னலின் பகுதியன். சரியா? அதுலனே நாங்க சுருக்கலாம். எப்படி சுருக்கலாம்? எண்ணத்தால பிரிக்கலாம். 63 72 ஏழாலையும் எட்டாலையும் விளங்கல. 7 7 8 இருந்தா சொன்னீங்க. சார் 8 எப்படி நீங்க 63 வகுப்பீங்க? இல்ல சரி, நீங்க சொல்ற இல்ல, அத நீங்க சொன்ன விட சரி. அப்ப நாங்க 9 பிரித்தோம்டா 9 63 பிரிக்கலாம், 72 பிரிக்கலாம். 9 63 பிரிச்சா என்ன ஆன்சர் உங்களுக்கு வரும்? 9 63 பிரிச்சு 9 63 7. அதத்தான் இதுல போட்டிருக்கேன். சரியா? 9 72 பிரிச்சா என்ன வரும்? 8 சார். 8. இப்ப விளங்குதா? இந்த 63 நான் இந்த ரெட்ல மார்க் பண்ணிருக்கேன். 63 72 சின்ன நாட்கள் சுருக்குறேன். அப்ப 7 கீழ் 56 48 கீழ் 8 வரும். சரியா? இப்ப நான் அடுத்த ஸ்டெப்ல நான் இதுல ஒன்றும் சேஞ்ச் பண்ணல, இதுல ஒன்றுமே நான் மாத்தல. இத மாத்திரம் திருப்பி காட்டுறேன். 7 கீழ் 56 48 கீழ் 8. இப்ப பாத்தீங்கன்னா முதலாவது பின்னத்தின் பகுதி எண் 56, இரண்டாவது பின்னத்தின் தொகுதி எண் 48. 48 56 இன்னும் சுருக்கலாம். 48 56 எதால பிரிக்கலாம்? உங்களுக்கு ஒரு பொது எண்ணால பிரிக்கலாம். எந்த பொது எண்ணால பிரிக்கலாம்? ரெண்டையும் 8 சார். 8ஆல பிரிக்கலாம். சரியா? 8ஆல பிரிச்சோம்டா 7 56. அப்ப 7 8 48 6. சரியா? அப்ப நான் ஒண்ணுமே சேஞ்ச் பண்ணல, இதுல ஒண்ணுமே நான் மாத்தல. 7 கீழ் 7 தர 6 கீழ் 8. 7 கீழ் 7க்கு விட எங்களுக்கு தெரியும். 7 கீழ் 7 1 தர 6 கீழ் 8 இன்னும் சுருக்கலாம். நாங்க எப்படி சுருக்கலாம்? 3 கீழ் 4 எழுதலாம். விளங்குச்சா? ஓ சார். அது மட்டும் யாருக்கு விளங்கல? இந்த ஸ்டெப் மட்டும் எல்லாருக்கும் விளங்கிச்சா? விளங்கிச்சு சார். 1 தர 3 கீழ் 4 1 தர 3 கீழ் நாங்க இன்னும் அந்த இரண்டாவது பிராக்கெட்டை தான் செய்யறோம். 1 தர 3 கீழ் 4 நாங்க 3 கீழ் 1 தர 3 வந்து 3 3 கீழ் 4 அத 3 கீழ் 4 எழுதுவோம். அப்ப நாங்க இந்த கேள்வியில இந்த அடைப்புக்குறிய செய்துட்டோம், இந்த அடைப்புக்குறியையும் செய்துட்டோம். சரியா? இந்த 2 அடைப்புக்குறியையும் செய்த பிறகு பாட்மஸ் ரூலின் படி அடுத்தது என்ன செய்யணும்? இன். சரியா? அப்ப நாங்க பாப்போம். இப்ப இன்னுக்கு அப்படி வாரேன். சரியா? இப்ப இதுல 1 கீழ் 7 தர 1 கீழ் 8 பிரித்தல் 72 கீழ் 51. இதுதான் இன் ஆஃப். அப்ப இன்ன நாங்க என்ன செய்யணும்? இன்ன நாங்க மாத்தணும் என்னவா? பெருக்கலாக நான் போட்டிருக்கேன். பெருக்கலா போட்டுட்டு 17 கீழ் 72 சக இரண்டாவது அடைப்புக்குறி 3 கீழ் 4. இப்ப நாங்க இதைத்தான் இன்னும் செய்யணும். இன்னும் அது இன்னென்ற வடிவத்துலதான் இருக்குது. சரியா? 72 கீழ் 51 தர 17 கீழ் 72
சரியா? 17 கீழ் இப்ப 72 இந்த முதலாவது பின்னத்துல 72 தொகுதி எண், இரண்டாவது பின்னத்துல 72 பகுதி எண். இது ஒரு பெருக்கல். அப்ப இந்த 72ஐயும் 72ஐயும் நாங்க வெட்டி கேன்சல் பண்ணலாம் இல்லையா? 1 2 வரும். அப்ப இது ரெண்டையும் நாங்க மாத்தையில இந்த பின்னத்தையும் இதையும் சுருக்கி நான் 1 கீழ் 51 தர 17 கீழ் 1 சக 3 கீழ் 4 எழுதலாம். சரியா? அதை எழுதிட்டு அடுத்ததா நாங்க பார்க்கணும். இப்ப இந்த பின்னத்துல இன்னும் அந்த இன்னுக்குள்ளதான் இருக்கிறோம். இது இன்னும் இன்னுக்குள்ளதான் இருக்கு. சரியா? இது இன்னும் இன்னுலதான் இருக்கு. முதலாவது பின்னத்தின் பகுதி எண் 51, இரண்டாவது பின்னத்தின் தொகுதி எண் 17. இதேம் சுருக்கலாமா? 17ஐயும் 51ஐயும் சுருக்கலாம் சார். சுருக்கலாம். அப்ப 17க்கு 1, 51க்கு 3, அதை சுருக்கணும்டாங்கட விட வந்து 1 கீழ் 3 தர 1 கீழ் 1, 1 கீழ் 1 வந்து 1. அப்ப இது வந்து 1 கீழ் 3. சரியா? இப்ப நாங்க இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டோம். இப்ப இருக்கிறது தர பிரித்தல் சக. பாட்மஸ் ரூலின் படி அடுத்தது என்னது? பெருக்கல் ஓ பிரித்தல். ஆனா பெருக்கலோ பிரித்தல் ரெண்டுக்கும் ஒரே முக்கியத்துவம் தான் கொடுக்கப்படும். ஆனா இடம் இருந்து வலம் நாங்க செய்வோம். இடம் இருந்து வலம் டிஸ்பரேட்ல ஃபர்ஸ்டா வாருது எங்களுக்கு பெருக்கல். பெருக்கல் என்னோட 1 கீழ் 7 தர 1 கீழ் 8. அப்போ 1 கீழ் 7 தர 1 கீழ் 8, 1 1 1, 7 தர 8 56. அப்போ 1 கீழ் 56. பிரித்தல் 1 கீழ் 3 சக 3 கீழ் 4. இப்ப அடுத்தது வந்து இப்ப நாங்க இத முடிச்சுட்டோம். அடுத்தது வந்து பிரித்தல். என்ன கடைசியா இருக்கிறது? கூட்டல் தான் கடைசியா வரும். கூட்டலும் கழித்தலும். கூட்டலும் கழித்தலுக்கும் போகும் முதல் நாங்க பிரித்தலை செய்யணும். பிரித்தல் வந்து 1 கீழ் 56, பிரித்தல் 1 கீழ் 3 சக 3 கீழ் 4. 1 கீழ் 56 பிரிக்கிற நேரம் நாங்க பின்னங்களை பிரிக்கிற நேரம் என்ன சொன்னோம்? நாங்க என்ன படிச்சோம்? அதை நாங்க பெருக்கலாம் அதன் நேர்மறையை உருவாக்கணும். அப்ப 1 கீழ் 56 பெருக்கல் 1 கீழ் 3 நேர்மறை வந்து 3 கீழ் 1. அப்ப 3 கீழ் 1 சக 3 கீழ் 4. அப்ப இதை நாங்க இன்னும் சுருக்கணும். 1 தர 3 வந்து 3, 56 தர 1 வந்து 56. அதாவது 3 கீழ் 56 சக 3 கீழ் 4. இப்ப கடைசியா இருக்கிறது வந்து எங்களுக்கு இதை கூட்டவர். அதை கூட்டுறதுக்கு சரியா? அதை கூட்டுறதுக்கு நாங்க என்ன செய்யணும்னா பகுதி எண் ரெண்டையும் சமனாக்கணும். ஒன்றிட பகுதி எண் 56, மற்றதின் பகுதி எண் 4. அப்ப பொது பகுதி எண் வந்து 56. 2 எண்களுக்கும் இருக்கிற பொது பகுதி எண் வந்து 56. அப்ப 56ன்னா 56 ஒரு முறை தான் அடங்கும். ஆனபடியா 3 நாங்க 3ஆல பெருக்கி 3 போடுவோம். இந்த 4 எத்தனை முறை அடங்கும் 56ல? இந்த 4 எத்தனை முறை அடங்கும் 56ல? 14 முறை சார். 14 முறை. 14. அப்ப அந்த 3 14ஆல பெருக்கணும். 3 தர 14 எவ்வளவு? 42 சார். 42. 3 சக 42 கீழ் 56 பகுதி எண். 3 சக 42 வந்து 45, 45 கீழ் 56. விளங்கிச்சாது? விளங்கிச்சு சார். அப்ப நீங்க சில பிழைகள் வந்து நீங்க திருத்திக் கொள்ள வேண்டியது.
சரியா? இதுகள் தான் திருத்திக் கொள்ள வேண்டியது. நீங்க சிலாக்கள் சில இத சுருக்கி இருக்கிறீங்க, ஒரு 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 நிலையில சுருக்கி இருக்கிறீங்க. ஆனா நீங்க இன்னும் பார்க்கல, இன்னும் அத சின்னதா சுருக்கலாமான்னு நீங்க பார்க்கல. நீங்க எப்படி பெரிய நம்பர்ஸ வச்சிருக்கிறீங்க, அப்படி ஒரு நாளும் செய்யக்கூடாது. உங்களுக்கு தார கணக்கு கேள்வி வந்து நல்லா சுருக்கி ஒரு சின்ன ஒரு விடைய அடையக்கூடிய மாதிரி தான் உங்களுக்கு கேள்வி தரப்படும். ஆனபடியா நீங்க பார்க்கணும், ஓகே நான் இதை இன்னும் சின்னனாக்கலாமா, இன்னும் சுருக்கலாமா என்று நீங்க பார்க்கணும். பகுதியம் தொகுதியம் அப்படி சுருக்கி சின்னனா கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப இந்த பெருக்கிறது ரெண்டு சின்ன எண்களை பெருக்கிறதோ பிரித்தலோ உங்களுக்கு லேசா இருக்கு. விளங்கிச்சா? யாருக்கு என்ன கொஸ்டின் இருக்குப்பா? சரி. கொஸ்டின் இருக்கா யாருக்கு? இல்ல. ஓகே, குட். அப்ப நான் இதை என்ன செய்வேன்னா, நீங்க இப்ப நீங்க காப்பி பண்ணீங்கன்னா நேரம் எடுக்கும். நான் இதை உங்களுக்கு வாட்ஸ்அப்ல போட்டு விடுறேன். சரியா? இந்த ஆன்சரை காப்பி பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப்ல போட்டு விடுறேன். ஓகேயா? சரி. எனக்கு நான் இன்னொன்னு உங்கள்ட்ட செய்வேன். இப்ப இந்த கொஸ்டினை நான் இப்ப உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டேன் தானே, நான் நாளைக்கு தான் இந்த ஆன்சரை வாட்ஸ்அப்ல போடுவேன். நீங்க இன்றைக்கு இதே கொஸ்டினை நீங்க திருப்பி ரீட்ரை பண்ணுங்க. இப்ப நான் விளங்கப்படுத்திட்டு தானே, அதே மாதிரி நீங்க இன்னொருக்கா முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணி பாருங்க, இந்த விடைய பார்க்காம உங்களுக்கு அதே விடைய எடுக்கலாமா. சரியா? ஓகேயா? ஓகே சார். இப்ப ரெண்டாவது உதாரணத்தை பார்ப்போம். ஓகே, வெரி குட். ரெண்டாவது உதாரணம் வந்து 18 வகுத்தல் 2/4 தர 2/3 வகுத்தல் 3/4 பெருக்கல் 5/8 அடைப்புக்குறி முடிஞ்சு வகுத்தல் 2/3 வகுத்தல் 3/4 இன் 3/4 அடைப்புக்குறி முடிஞ்சு. ஓகே, அத நான் இப்ப இதுல சிம்பிளிஃபை பண்ணிருக்கிறேன். பாப்போம் ஒரு ஸ்டெப்பா. சரியா? இப்ப இந்த இதே கேள்வி 18 வகுத்தல் 2 தர 1/4 அடைப்புக்குறி முடிஞ்சு தர 2/3 வகுத்தல் 3/4 பெருக்கல் 5/8 அடைப்புக்குறி முடிஞ்சு வகுத்தல் அடைப்புக்குறி தொடங்கி 2/3 வகுத்தல் 3/4 பெருக்கல் 3/4 அடைப்புக்குறி முடிஞ்சு. இப்ப பாட்மாஸின் படி நாங்க என்ன செய்யணும்? முதலாவதா சரியா? பிராக்கெட்ஸ்ல இப்ப 3 அடைப்புக்குறி இருக்கு இல்லையா? 3 அடைப்புக்குறி இருக்கு. அப்ப எந்த ஆர்டர்னு கண்டுபிடிக்கிறது இடம் இருந்து வரலாம். லெஃப்ட் டு ரைட் போவோம். செய்ய வேண்டியது இது. சரியா? அந்த அடைப்புக்குறிய முடிக்கணும். மற்றதை பற்றி இப்போதைக்கு யோசிக்க வேண்டாம், அதை அப்படியே வச்சிருப்போம். சரியா? முதலாவது அடைப்புக்குறி இது 18 வகுத்தல் 2 தர 1/4. சரியா? சேர்ந்து இதை நாங்க செய்யணும். இல்ல, இது இன் தானே, இது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது வந்து இன். அப்ப இதை முடிச்சிட்டு தான் நாங்க வகுத்தலுக்கு வரலாம். சரியா? இது இன். அப்ப 2 அந்த இன்ன நான் 2 தரன்னு போட்டுருக்கேன். 2 தர 1/4 அதை முடிப்போம். அப்ப 2 தர 1 வந்து 2 வகுத்தல் 4 2/4. சரியா? விளங்கிச்சா? இது விளங்கிச்சு சார். இது வந்து ஒரு வகுத்தல், பின்னல வகுக்கிறோம். அந்த பின்னல வகுக்கிறதுக்கு நாங்க பின்னல பெருக்கலாமா இருக்கணும். 18 தர
இதன் நேர்மறையை எழுதணும். 2/4 நேர்மறை வந்து அதை தலைகள் எழுதணும். 4/2. அப்ப நாங்க இப்ப பார்ப்போம் இதை இன்னும் சுருக்கலாமான்னு. 18 தர 4/2. இந்த 2ஐயும் 18ஐயும் சுருக்கலாம். இந்த 2 உண்டாக்கி 18 நீங்க 2ஆல பிரிச்சீங்கன்னா என்ன விட 9. அப்போ 9 தர 4. 9 தர 4 பெருக்குனா அவ்வளவு என்ன விட 36. 36. அதுதான் இதுல எழுதியிருக்கிறது. சரியா? அதாவது நாங்க இப்ப இந்த பிராக்கெட்ஸ முடிச்சுட்டோம். இந்த பிராக்கெட்டை முடிச்சுட்டோம். அது 36 தர. இப்ப நாங்க அடுத்த பிராக்கெட்டுக்கு போறோம். அடுத்த பிராக்கெட் வந்து இது 2/3 வகுத்தல் 3/4 தர 5/8. சரியா? இதுல வகுத்தலும் இருக்கு, பெருக்கலும் இருக்கு. ரெண்டுக்கும் ஒரே முக்கியத்துவம் தான் கொடுக்கப்படும், வகுத்தலுக்கும் பெருக்கலுக்கும். ஆனா இடம் இருந்து வரலாம். அப்ப முதலாவதா வாரது 2/3 வகுத்தல் 3/4. அது பின்னங்களின் வகுத்தல். பின்னங்களின் வகுத்தலை நாங்க பெருக்கலா மாத்தணும். 2/3 பெருக்கல் 3/4 நேர்மறையாக்கணும். அத 3/4 நேர்மறை வந்து 4/3. 4/3 பெருக்கல் இந்த 5/8 அப்படியே எழுதுறோம். 5/8. இப்போதைக்கு இதை பற்றி கணக்கெடுக்க வரலாம். இது 3வது பிராக்கெட். இப்ப நாங்க பார்க்கணும் இதை இன்னும் சுருக்கலாமாண்டு. அதாவது 2 தர 4 தர 5 எவ்வளவு? 2 தர 4 தர 5 எவ்வளவு? 40. ஓகே, பகுதி என்ன இப்ப பெருக்கம்? 3 தர 3 தர 8 72. 72. ஆமா, அதான் இதுல எழுதியிருக்க. சரியா? இப்ப முதலாவது இதை நாங்க சுருக்கிட்டோம் 36. ரெண்டாவது இப்ப நாங்க சுருக்க போறோம் இன்னும் 40/72. சரியா? 40/72 நாங்க இன்னும் சுருக்கலாம். அதை அப்படி வச்சிருப்போம். சரியா? 40/72 இப்போதைக்கு அப்படி வச்சிருப்போம். இப்ப நாங்க 3வது பிராக்கெட்டை நான் இதுல எக்ஸ்பிளைன் பண்றேன். 2/3 வகுத்தல் 3/4. அதுல இன் இருக்கா? ஆமா, அதுல ஒரு இன் இருக்கு. இது வந்து 3/4 இன் 3/4. சரியா? 3/4 இன் 3/4 தான் முதல் செய்யணும். அதை பெருக்குவோம். இன்ன பெருக்கலாமாத்தி 3 தர 3 9, 4 தர 4 16. சரியா? அதை நாங்க இப்ப இந்த பிராக்கெட்டை தான் நாங்க செய்யறோம். 3வது பிராக்கெட்டை 2/3 வகுத்தல் 9/16. பின்னங்களை வகுக்கிற நேரம் 2/3 வகுத்தலை பெருக்கலாக்கணும். பெருக்கலாக்கிட்டு 2வது பின்னத்தை நேர்மறையாக்கணும். 9/16 16/9 எழுதுவீங்க. எழுதிட்டு 2/3 தர 16/9 சுருக்கணும்டா தொகுதி எண் 2 தர 16 எவ்வளவு? 32 சார். 32. பகுதி எண் 3 தர 9 எவ்வளவு? 27 சார். 37/27 என்று எழுதுவீங்க. இப்ப நாங்க 3 பிராக்கெட்ஸையும் நாங்க சுருக்கிட்டோம். இதை செய்துட்டான், இதை சுருக்கிட்டான், இதையும் சுருக்கிட்டான். இப்ப எங்கள்கிட்ட இருக்கிறது 36 தர 40/72 வகுத்தல் 32/27. இப்ப நாங்க பார்ப்போம் நம்மள்கிட்ட இருக்கிறது பெருக்கலும் பிரித்தலும். ரெண்டுக்கும் ஒரே முக்கியத்துவம் தான் கொடுக்கப்படும். இடம் இருந்து வேலாம். 36 தர 40/72 சுருக்கலாமா? ஆமா. என்ன 36 72. 36 தொகுதியை நின்றுல இதுல பகுதியன் 72. எத்தனை முறை அடங்கு 36 72ல? 2 முறை சார். 2 முறை அடங்கு. சரியா? அப்ப இது 1 தர 40/2. 1 தர 40 40,
40/2 வகுத்தல் 32/27. இதை இன்னும் சுருக்கலாம் நாங்க. 40/2 42ஆல பிரிச்சா எவ்வளவு? 20 இல்லையா? 20. 20. ஓ. அப்ப 20 வகுத்தல் 32/27. ஒரு பின்னத்தை வகுக்கிற நேரம் அதை பெருக்கலா மாத்தி 2வது எண்ண நேர்மறையாக்கும். அப்ப 20 தர 32/27 தலைகளை மாத்தணும். 27/32. சரியா? 27/32. அப்ப 20 தர 27/32. இத சுருக்கலாம். அதாவது 20 நாங்க 4ஆல பிரிச்சோம்னா 5. 32 4ஆல பிரிச்சோம்னா எவ்வளவு? 8. 8. சரி சார் 5 தர 27/8. இதை இன்னும் சுருக்கிறது கஷ்டம். அப்ப பெருக்கணும். இப்ப 27 தர 5 எவ்வளவு? 135. 135/8. எத்தனை முறை 8 அடங்கு 135ல இருந்து பார்ப்போம். சரியா? 135ல எத்தனை முறை 8 அடங்கு? 16 முறை 8 அடங்கு. 16 தர 8 வந்து 135 சார் 114 தர 8 122 சார். 128. 128 சார் 128. 128. சரியா? அப்ப 128 16. 135ல 128 போட்டுச்சுன்னா மிச்சம் 7. அப்ப 16 7/8. விளங்கிச்சா? சார் சரியா? இப்ப உங்களுக்கு இதுல இருந்து என்ன விளங்கணும்னா, இந்த பின்னங்களை சுருக்குறதுக்கு உங்களுக்கு முதல் 1ல இருந்து 12ஆம் வாய்ப்பாடு நல்லா தெரிஞ்சிருக்கும். சரியா? இயர் 9 நீங்க உங்களுக்கு 1ல இருந்து 12ஆம் வாய்ப்பாடு மனப்பாடமா இருக்கும். அப்பதான் இது ஃபாஸ்டா செய்யலாம். விளங்கிச்சா? இல்லாட்டி கஷ்டம். இப்ப உங்களுக்கு வாய்ப்பாடு தெரியாட்டி 1ல இருந்து 12 மனப்பாடமா தெரியாட்டி நீங்க இதை சுருக்குறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட போறீங்க. சரியா? மறுபடியும் அந்த வாய்ப்பாடு நீங்க நல்லா தெரிஞ்சிருக்கணும். 1ல இருந்து 12. அப்பதான் நீங்க சுருக்குறதெல்லாம் நீங்க குயிக்கா செய்வீங்க. ஓகேயா? அப்ப நான் இந்த 2 எக்ஸாம்பிள் ஆன்சர் செய்யும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன். ஆனா நீங்க யாருக்கும் இந்த விட கிடைச்சுதா? 2வது கொஸ்டனுக்கு இல்ல. ஆனபடியா ஐ வாண்ட் யூ டு ட்ரை. சரியா? நீங்க இன்னைக்கு இந்த 2 கொஸ்டனையும் திருப்பி ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி விடைய வச்சிருங்க. நான் நாளைக்கு இந்த ஆன்சர்ஸை உங்களுக்கு நான் இப்ப விளங்கப்படுத்திட்டு நான் எப்படி செய்யறேன். இந்த 2 ஆன்சர்ஸையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் நாளைக்கு. ஓகே? ரைட். ஓகே வெரி குட். ஓகே சரி சார் நாங்க இன்னொரு அடுத்த டாபிக்கு போவோம். ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? தெரியுது சார். ஓகே. சதவீதம். இப்ப சதவீதம் நீங்க சில ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. படிச்சிட்டீங்களா சதவீதம் ஸ்கூல்ல? படிச்சுட்டோம் சார். சதவீதம் நாங்க படிக்க என்னன்னு தெரிய முதல் நாங்க என்னத்துக்கு நாங்க இதை பாதிக்கிறோன்னு யோசிப்போம். சரியா? இப்ப இதுல எக்ஸாம்பிள் உங்களோட சிலபஸ்லயும் இருக்குது. ஒரு வர்த்தகர், அதாவது ஒரு பிசினஸ் செய்யறவங்க. இப்ப நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பிசினஸ் சொல்லுங்க பாப்போம். நீங்க ஒரு ஷாப், ஒரு க்ரோசரி ஷாப் உங்களுக்கு பக்கத்துல இருக்குதா? ஆமா சார். ஓகே. அவள் என்ன விற்கிறவர்? என்ன சாமான் விற்கிறவர்? ஒரு உதாரணம் சொல்லுங்க. விளங்கல. என்ன சொல்றீங்க? எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ். கேட்கல. எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ். ஓகே. என்ன எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்? ஐபோன் போன்ஸ் விற்கிறவங்களா?
ஆமாம் சார். ஓகே, அப்ப நாங்க போனை எடுப்போம். சரியா? இப்போ ஒரு வர்த்தகர் வந்து போனை விற்கிறன்னா அவர் அந்த போனை ஒன்றில் இறக்குமதி செய்யணும், அல்லாட்டி உற்பத்தி செய்யணும், மேனுஃபேக்சர் பண்ணணும், அல்லாட்டி இம்போர்ட் பண்ணணும். சரியா? இறக்குமதி செய்யணும் அல்லாட்டி உற்பத்தி செய்யணும். உற்பத்தி செய்யறதுக்கு அந்த வர்த்தகர் ஒரு உற்பத்தி செய்யறதுக்கோ இறக்குமதி செய்யறதுக்கோ அந்த வர்த்தகர் ஒரு ஒரு செலவு பண்ணியிருப்பார். சரியா? அந்த செலவை பண்ணி அந்த வர்த்தகர் அந்த கடையில ஒரு விலைக்கு உங்களுக்கு விற்க போறாரு. சரியா? அந்த விலைக்கு விற்கிறது தான் அவருக்கு வரவு, இன்கம் என்று சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, வரவு. அவர் உற்பத்தி செய்யறது அல்லது இறக்குமதி செய்யறது செலவு, அதுதான் செலவு என்று சொல்லுவோம். அதை நாங்க எக்ஸ்பென்ஸ் சொல்லுவோம். அப்ப வரவு வந்து இன்கம், செலவு வந்து எக்ஸ்பென்ஸ். சரியா? நீங்க ஒரு வர்க்கர்னா, நீங்க ஒரு பிசினஸ் ரன் பண்றேன்னா எது கூட இருக்கும், வரவா செலவா? வரவு சார். வரவு கூட இருந்தா தான் நீங்க ஒரு உங்களுக்கு நல்ல அந்த வித்தியாசம், வரவு செலவுலையும் பார்க்க கூட இருந்தா அந்த வித்தியாசத்தை நாங்க சொல்லுவோம் லாபம், ப்ராஃபிட், லாபம் என்று சொல்லுவோம். சில நேரம் சில பொருட்களை வர்த்தகர் வந்து லாபத்துல விற்க இயலாது. சில நேரம் அவர் என்ன, நீங்க வேண்ட போன் சொல்லுங்களேன், நீங்க உற்பத்தி செய்த போன் டேமேஜ் ஆயிட்டுது. சரியா? எங்கேயோ பட்டு அது நெளிஞ்சிட்டுது. அப்ப நீங்க நார்மலா விற்கிற விலைக்கு அதை விற்க இயலாது, கொஞ்சம் குறைச்சுதான் விற்பீங்க. சரியா? அப்ப சில விடயங்கள், சில சந்தர்ப்பங்கள்ல உங்களோட செலவு வரவுலையும் பார்க்க கூடவா இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அந்த செலவுக்கும் வரவுக்கும் இருக்கிற வித்தியாசத்துக்கு பேர் நட்டம், லாஸ். எல்லாம் நான் சொன்னது வரவு என்றா என்ன, செலவு என்றா என்ன, லாபம் என்றா என்ன, நட்டம் என்றா என்ன? விளங்கிச்சா? ஓகே, அதான் நான் இதுல எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் இந்த ஸ்லைட்ல. நாங்க சதவீதத்துக்கு வருவோம். ஆனா உங்களுக்கு அதுக்கு முதல் லாபம் நட்டம் என்னன்னு தெரியும். அதாவது விற்பனை விலை செலவுல பார்க்க கூடவா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் லாபம். செலவு விற்பனை விலையிலையும் பார்க்க கூடவா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நட்டம். சரியா? இப்ப இதுல நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்கேன், பார்ப்போம் உங்களுக்கு அது லாப நட்டம் கால்குலேட் பண்ணிடுமான்னு. சரியா? இப்ப நான் அந்த எக்ஸாம்பிள வாசிக்கிறேன். பாதணிகளை உற்பத்தி செய்யும் ஒரு நிறுவனம் ஒரு சோடி பாதணிகளை உற்பத்தி செய்வதற்கு 1000 ரூபாயை செலவு செய்கிறது. அதில் உற்பத்தி செய்யணும், அதுக்கு 1000 ரூபாய் அவளுக்கு செலவாகுது, காஸ்ட் ஆகுது. அந்நிறுவனம் ஒரு சோடி பாதணிகளை 2600 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறது. சரியா? அப்ப விற்பனை விலை எவ்வளவு? விற்பனை விலை எவ்வளவு? எவ்வளவு? 2600 ரூபாய். உற்பத்தி செலவு எவ்வளவு? 1000. விற்பனை விலை 2500. அதைத்தான் நாங்க இங்கிலீஷ்ல சொல்லுவோம் செல்லிங் பிரைஸ். உற்பத்தி விலை 1000, அதை சொல்லுவோம் ப்ரொடக்ஷன் காஸ்ட் என்று. சரியா? விற்பனை விலை 2500, உற்பத்தி விலை 1000. அப்ப அவருக்கு லாபமா நட்டமா? லாபம். எவ்வளவு லாபம்? 2600
2600 மறை 1000 1000 வந்து அவற்ற உற்பத்தி செலவினம் 2600 வந்து அவற்ற விலை விற்பனை விலை 2600 மைனஸ் 1000 1600 விளங்கிச்சா? விளங்கிச்சு சார். 1600 ஒரு லாபம்னு கண்டுபிடிச்சிட்டான். இப்ப நான் ரெண்டாவது உதாரணம், ஒரு வியாபாரி ஒன்று 45 ரூபாய் வீதம் வாங்கிய 50 தேங்காய்களை 60 ரூபாய் வீதம் விற்றார். அவ்வியாபாரத்தினால் அவன் பெற்ற லாபத்தை கணிக்க. இப்ப அதுல நீங்க அந்த கேள்வியில இருந்து எல்லாம் விளங்கிக் கொள்ளணும். அவர் வியாபாரி எத்தனை ரூபாய்க்கு தேங்காய்களை வாங்குறார்? 45 ரூபாய்க்கு சார். 45 ரூபாய். எத்தனை தேங்காய்களை வாங்குறார்? 50 தேங்காய்கள் சார். 50 தேங்காய்கள். சரியா? அப்ப அவற்ற மொத்த செலவு எவ்வளவு? 45 ரூபாய் தர 50 தேங்காய். சரியா? 45 ரூபாய் தர 50 தேங்காய் 2250. அவர் ஒரு தேங்காய் எத்தனை ரூபாய்க்கு விற்கிறாரு? 60 ரூபாய்க்கு. 60 ரூபாய்க்கு. எத்தனை தேங்காய் விற்பாரு? 50 தேங்காய் விற்பாரு. 50 தேங்காய் விற்றா 60 ரூபாய் படி எவ்வளவு அவருக்கு மொத்த வரவு? 3000 ரூபாய் சார். 3000 ரூபாய். 50 தர 60 3000. அப்ப அவருக்கு வரவு 3000, செலவு 2250. லாபமா நட்டமா? அவருக்கு லாபம். எவ்வளவு லாபம்? லாபம் 3000 கழித்தல் 2250 750 ரூபாய் லாபம். விளங்கிச்சா? வெரி குட். இதே கணக்க நாங்க இன்னொரு வழியில செய்யலாம். என்ன வழியில செய்யலாம்னா, நாங்க மியூட் பண்றீங்களா? எனக்கு நாய்ஸ் வருது. ஓகே, நாங்க முதலாவது செய்தது எவ்வளவு வரவென்று கண்டுபிடிச்சோம் 50 தேங்காய்க்கு, எவ்வளவு செலவென்று கண்டுபிடிச்சோம் 50 தேங்காய்க்கு, இல்லையா? அதே கணக்க அதே கேள்வி இன்னொரு விதமா செய்யலாம். அதாவது மொத்தமா அவ்வளவு செலவழித்தேன்னு காணாம ஒரு தேங்காயின் விலை 45. எத்தனை ரூபாய்க்கு ஒரு தேங்காயை வித்தார் அவர்? 60 ரூபாய்க்கு. 60. அப்ப ஒரு தேங்காய்க்கு கிடைக்கிற லாபம் அல்லாட்டி நட்டம் எவ்வளவு? 15 ரூபாய். 60 ரூபாய் மைனஸ் 45 ரூபாய். ஒரு தேங்காய்க்கு அவர் லாபம் எவ்வளவு? 15 ரூபாய். அப்படி எத்தனை தேங்காய் விற்கிறார்? 50 தேங்காய்கள். 50. அப்போ ஒரு தேங்காய்க்கு 15 ரூபாண்டா 50 தேங்காய்க்கு 15 தர 50 750 ரூபாய் லாபம். அப்ப அந்த கேள்விக்கு நாங்க 2 முறையா 2 விதத்துல இந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ணலாம். ஒன்று, மொத்தமா செய்த வரவு மொத்தமா செய்த செலவு என்னன்னு கண்டு ஆகவே மொத்தமா கிடைத்த லாபம் என்ன, இல்லாட்டி ஒரு தேங்காய்க்கு செலவழிச்ச செலவு எவ்வளவு, வரவு எவ்வளவு, அதாவது ஒரு தேங்காயின் லாபமோ நட்டம் எவ்வளவு, தர எத்தனை தேங்காய்கள் நாங்கள் விற்றோம். ஓகேயா? ஓகே. இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள். நான் இதெல்லாம் ஷேர் பண்றேன். நீங்க எல்லாம் காப்பி பண்ண தேவையில்லை. நான் இதெல்லாம் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன். சரியா? அப்ப உங்களுக்கு இதெல்லாம் உங்களோட ரெக்கார்டிங்லயும் இருக்கும். நான் வாட்ஸ்அப்லயும் ஷேர் பண்றேன். உங்களுக்கு அப்ப பார்க்கலாம். இது நான்
உங்களோட சிலபஸ்ல இருந்தா எடுத்தேன். அப்போ உங்களோட புக்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட சிலபஸ் இந்த எக்ஸாம்பிள் அந்த புக்ல இருக்கும். ஓகே, ஓ சார். உதாரணம் 3. ஒரு வியாபாரி ஒன்று 20 ரூபாய் வீதம் வாங்கிய 100 மாம்பழங்களை போக்குவரத்தின் போது ஏற்பட்ட சேதத்தின் காரணமாக ஒன்று 18 ரூபாய் வீதம் விற்பதற்கு தீர்மானித்திருக்கிறார். இப்ப மாம்பழம் வண்டி இருக்கிறாங்க. எவ்வளவு செலவு ஒரு மாம்பழத்துக்கு? 20 ரூபாய் சார். 20 ரூபாய். விற்க போறாங்க 18 ரூபாய் இருக்கு. அப்ப அவருக்கு லாபம் வரப்போதா நட்டம் வரப்போதா? இல்ல சார். நட்டம். இந்த 20 ரூபாய்க்கு வேண்டி 18 ரூபாய்க்கு தான் விற்க போறாரு. ஏன்னா அவர் போக்குவரத்தின் மூலம் அது சேதமாயிடுச்சு. ஆனபடியா அவருக்கு 20 ரூபாய்க்கு மேல விற்கலாது, விலையை குறைத்துதான் விற்க போறாரு. அப்ப இதுக்கு கிடைக்கிற நட்டத்தை அகெயின் நாங்க முதல் செய்த மாதிரி மொத்தமாவும் காணலாம், ஒன்றுக்கு கண்டு பேருந்து பெருக்கலாம். மொத்தமா நாங்க மொத்தமா காண்றேன்னா எத்தனை மாம்பழம் வேண்டி இருக்கிறார்? முதல் 100 மாம்பழங்கள். 100 மாம்பழம். எத்தனை ரூபாய்க்கு வேணும் ஒரு மாம்பழம்? 20 ரூபாய். அப்ப 20 ரூபாய்க்கு ஒரு மாம்பழம். 100 மாம்பழம் அவ்வளவு செலவழிச்சிருப்பாரு. 20 200 ரூபாய். 2000 ரூபாய்க்கு அவர் மாம்பழம் வேண்டி இருக்கிறார். 2000. சரியா? ஒரு மாம்பழத்தை வித்த விலை 18. அப்ப அவருக்கு வந்த வரவு வந்து 18. 100 மாம்பழம் விற்றால் 1800. அவரின் வரவு 1800. செலவு எவ்வளவு? 2000. செலவு 2000, வரவு 1800. அப்ப அவர் அடைந்த நட்டம் 1800 மைனஸ் 2000, 200 ரூபாய் நட்டம். இதே நாங்க 2வது விதத்துல செய்யலாம். அதாவது ஒவ்வொரு மாம்பழத்துக்கும் அவருக்கு கிடைத்த நட்டத்தை மொத்த மாம்பழத்தால பெருக்கி கண்டுபிடிக்கலாம். ஒரு மாம்பழம் அவர் வேண்டின விலை 20, வித்த விலை 18. அப்போ ஒரு மாம்பழத்துக்கு அவர் அடைந்த நட்டம் எவ்வளவு? 2 ரூபாய் சார். 2 ரூபாய் நட்டம். 2 ரூபாய். அப்படி எத்தனை மாம்பழத்துக்கு நட்டம் அடைந்திருக்கிறார்? 100 மாம்பழத்துக்கு சார். 100 மாம்பழம். அப்போ ஒரு மாம்பழத்துக்கு அடைந்த நட்டம் 2. ஆகவே 100 மாம்பழத்துக்கு அடைந்த நட்டம் 200. உங்களுக்கு இப்ப விளங்கிச்சா? வரவு, செலவு, லாபம், நட்டம் என்ன என்று? இப்ப நாங்க என்னண்டா இப்ப இந்த எக்ஸாம்பிள் நாங்க பார்ப்போம். இது கொஞ்சம் வித்தியாசமானது. அதாவது ஒரு பொருளை ஒரு வியாபாரி வெவ்வேறு விலையில் விற்கிறார். அப்ப நாங்க எப்படி லாபம் நட்டம் கண்டுபிடிக்கிறது? சரியா? இப்ப இந்த கேள்வியோட வாசிப்போம். ஒரு வியாபாரி 60 கிலோகிராம் மரவள்ளி கிழங்கை கிலோ ஒன்றுக்கு 50 ரூபாய் வீதம் விவசாயிகளிடமிருந்து வாங்கினார். எத்தனை கிலோகிராம் வேண்டி இருக்கிறாரு? 60 கிலோகிராம். ஒரு கிலோகிராமுக்கு அவர் செலவழித்த செலவு எவ்வளவு? 50 ரூபாய். ஓகே, அது அவர்கிட்ட செலவு வந்து 60 கிலோகிராம். ஒரு கிலோகிராமுக்கு 50 ரூபாய். 60 கிலோகிராமுக்கு 60 தர 50, 3000 ரூபாய் செலவழித்து இருக்கிறார். சரியா? அவருக்கு வந்த வரவை பார்ப்போம். வியாபாரி முதல் நாளில் அந்த 60 கிலோகிராம்ல 20 கிலோகிராமை ஒரு கிலோகிராமுக்கு 70 ரூபாய் படி விற்றார். அப்போ 60 கிலோகிராம்ல முதல் 20 கிலோகிராமை அவர் 70 ரூபாய்க்கு விற்றார். எஞ்சியதை அடுத்த நாள் முதலில் 15 கிலோகிராமை ஒரு கிலோகிராமுக்கு 60 ரூபாய் வீதத்திலும், மேலும் 5 கிலோகிராமை ஒரு கிலோகிராம் 50 ரூபாய் வீதமும், அடுத்த 10 கிலோகிராமை ஒரு கிலோகிராம் ரூபாய் 40 வீதமும் விற்பனை செய்தவுடன்
எஞ்சிய 10 கிலோகிராமை விற்பனை செய்ய முடியாது ஒதுக்கிவிட்டார். வியாபாரி மரவள்ளிக்கிழங்கு வியாபாரத்தில் அடைந்தது லாபமா நட்டமா என்பதை தீர்மானித்து அந்த லாபம் அல்லது நட்டம் எவ்வளவு என காண்க. சரியா? அப்ப லாபம் நட்டம் அறிவதற்கு முதல் நாங்க பார்க்கணும் எவ்வளவு நாங்க செலவழித்த நாங்க எவ்வளவுக்கு விற்று வரவு கிடைத்தது. செலவழித்தது ஈஸி கண்டுபிடிக்கிறது. 60 கிலோகிராம் மரவள்ளிக்கிழங்கு வேணாங்க 50 ரூபாய் வீதம். அப்ப செலவு வந்த எவ்வளவு? மொத்த செலவு 60 தர 50 3000 ரூபாய். அதான் இதுல கால்குலேட் பண்ணி காட்டிட்டோம் 3000 ரூபாய். ஆனா வரவு நாங்க ஒவ்வொரு நாளும் ஒரு விலைக்கு விற்கிறோம். முதலாவது வித்தது 20 கிலோகிராம். முதலாவது 20 கிலோகிராம் நாங்க வித்தது 70 ரூபாய்க்கு. அப்ப அதை பார்ப்போம் எவ்வளவு? முதல் நாளில் விற்பனை செய்தது 70 ரூபாய் படி 20 தருகாய்கள். அப்ப 70 தர 20 1400. முதலாம் நாள் கிடைத்த வரவு 1400. இரண்டாம் நாளில் முதல் 15 கிலோகிராமை நாங்க வித்தது எவ்வளவு ரூபாய்க்கு? 60 ரூபாய். 15 கிலோகிராம் நாங்க 60 ரூபாய்க்கு வித்தோம். அப்ப 15 கிலோகிராம் 60 ரூபாய்க்கு வித்தா எங்களுக்கு வரவு 900 ரூபாய். சரியா? மேலும் 5 கிலோகிராமை 50 ரூபாய் வீதம் வித்திருக்கோம். இன்னொரு 5 மரவள்ளிக்கிழங்கு கிலோவுக்கு 50 ரூபாய். அப்ப அதன் வரவு 250. 50 தர 5 250. அடுத்த 10 கிலோகிராமை 1 கிலோகிராம் 40 ரூபாய் வீதம் விற்பனை செய்தார். அப்ப இன்னொரு 10 கிலோகிராம் நாங்க 40 ரூபாய் வீதம் விற்பனை செய்து 400 ரூபாய் வரவு கிடைச்சிருக்கு. சரியா? 400 ரூபாய். அப்ப முதலாவது 20 மரவள்ளிக்கிழங்கு கிலோ வித்ததுக்கு எங்களுக்கு 1400. ரெண்டாவது 15 கிலோகிராம் மரவள்ளிக்கிழங்கு வித்ததால வந்த வரவு 900. மூன்றாவது 5 கிலோகிராம் மரவள்ளிக்கிழங்கு வித்ததால வந்த வரவு 250. நான்காவதாக 10 கிலோகிராம் மரவள்ளிக்கிழங்கு வித்ததால வந்த வரவு 400. 1400 சக 900 சக 250 சக 400. எங்களுக்கு மொத்த வரவு 2950. மொத்த செலவு எவ்வளவு? செலவு 3000. வரவு மொத்தம் 2950. செலவு 3000. லாபமா நட்டமா? நட்டம் 50 ரூபாய். क्वेश्चन இருக்கா ஏதாவது? இல்ல சார். ஓகே. இப்ப நாங்க பாப்போம். இப்ப நாங்க இதுல லாபம் நட்டம் என்று எல்லாம் உங்களுக்கு இப்ப நல்லா விளங்கிட்டு. இப்ப நாங்க பாப்போம். சில நேரம் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஒரு வியாபாரி ஒரு விலைக்கு விற்று இன்னொரு விலைக்கு வேண்டி ஒரு லாபம் ஈட்டுறார். இன்னொரு வியாபாரி இன்னொரு பொருளை இன்னொரு விலைக்கு வேண்டி இன்னொரு விலைக்கு விற்று லாபம் ஈட்டுறார். இந்த ரெண்டு வியாபாரிகளையும் எவரது வியாபாரம் லாபகரமானது? இப்ப ஒரு ஆள் சொல்லுங்களேன். ஒரு ஆள் 10 ரூபாய்க்கு வேண்டி 15 ரூபாய்க்கு வித்தா எவ்வளவு லாபம்? 5 ரூபாய். 10 ரூபாய்க்கு வேண்டி 15 ரூபாய்க்கு வித்தா எவ்வளவு லாபம்? 5 ரூபாய். இன்னொரு வியாபாரி 95 ரூபாய்க்கு வேண்டி 100 ரூபாய்க்கு வித்தா எவ்வளவு லாபம்? 5 ரூபாய் தான் சார். அப்ப ரெண்டு வியாபாரிகளுக்கும் கிடைக்கிற லாபம் எவ்வளவு?
5 ரூபாய் 10 ரூபாய் சார் ரெண்டு ரெண்டு சேர்த்து 10 ரூபாய் ஓ 2 பேருக்கும் 5 ரூபாய் படித்தால் லாபம் வருது. ஆனா முதலாவது வியாபாரி வேண்டின விலை 10 ரூபாய் வித்த விலை 15. ரெண்டாவது வியாபாரி வேண்டின விலை 95 ரூபாய் வித்த விலை 100. 2 பேருக்கும் கிடைக்கிற லாபம் 5 ரூபாய். ஆனா யாருடைய வியாபாரம் லாபகரமானதுன்னு கேட்கலாம். இப்ப முதலாவது வியாபாரி இப்படி நான் அந்த கொஸ்டினை கொஞ்சம் மாற்றேன். சரியா, கொஞ்சம் மாற்றேன். முதலாவது வியாபாரி 10 ரூபாய்க்கு வேண்டி 15 ரூபாய்க்கு வித்தார். ரெண்டாவது வியாபாரி 100 ரூபாய்க்கு வேண்டி 105 ரூபாய்க்கு வித்தார். சரியா, 2 பேருக்கும் கிடைக்கிற லாபம் 5 ரூபாய். யாருடைய வியாபாரம் லாபகரமானது என்ற ஒரு கேள்வி வரலாம். அப்ப நாங்க பார்க்கணும், இப்ப முதலாவது வியாபாரி எத்தனை ரூபாய்க்கு வேண்டி எத்தனை ரூபாய்க்கு வித்தாரு? 10 ரூபாய்க்கு வேண்டி 15 ரூபாய்க்கு வித்தாரு. அப்ப அந்த முதலாவது வியாபாரிக்கு நீங்க 100 ரூபாய் கொடுத்தால் எவ்வளவு லாபமா இருக்கு இருக்கலாம்? இப்போ ஒரு பொருளை வித்தா 10 ரூபாய்க்கு வேண்டி 15 ரூபாய்க்கு விற்பார். அவருக்கு நீங்க 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா எத்தனை பொருள் வேண்டலாம்? ஒரு பொருளின் விலை 10 ரூபாய். அப்ப 100 ரூபாய்க்கு எத்தனை பொருள் வேண்டலாம்? 10 பொருள் வேண்டி 10 பொருள் வேண்டலாம். வேண்டி அவர் 10 பொருளையும் 5 ரூபாய் லாபம் வைத்து விற்பார். அப்ப அவர்கிட்ட மொத்த லாபம் எவ்வளவு? 50 ரூபாய் சார். 50 ரூபாய். ஆனா ரெண்டாவது வியாபாரி எடுத்தீங்கன்னா அவர் ஒரு பொருளை வேண்டதுக்கு 100 ரூபாய். அப்ப அவருக்கு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு பொருள் தான் வேண்டுவார். அந்த ஒரு பொருளை வேண்டி 105 ரூபாய்க்கு வித்தா அவற்ற லாபம் எவ்வளவு? 5 ரூபாய் சார். 5 ரூபாய். 5 ரூபாய். யாரின் எந்த வியாபாரியின் வியாபாரம் லாபகரமானது? முதலாவது வியாபாரியின் வியாபாரமா இரண்டாவது வியாபாரியின் வியாபாரம்? அப்ப அந்த மாதிரி ஒரு கேள்வி வரலாம். சரியா, இப்ப அதைத்தான் நான் அடுத்த எக்ஸாம்பிள்ல காட்டுறேன். இப்ப ரமேஷும் சுரேஷும் 2 வியாபாரிகள் ஆவர். ரமேஷ் ஒரு புடவை கடை நடத்துவதுடன் அவன் ரூபாய் 800 வீதம் வாங்கிய ஒரு காட்சட்டியை ரூபாய் 900 வீதம் விற்கிறார். 800 ரூபாய்க்கு வேண்டி 900 ரூபாய்க்கு விற்கிறார் ரமேஷ். சுரேஷ் மின் உபகரண கடையை நடத்துவதுடன் அவன் 2500க்கு வாங்கிய மின்கேத்தலை 2600 வீதம் விற்கிறார். சரியா, அப்ப நீங்க ரமேஷ் 800க்கு வேண்டி 900க்கு விற்கிறார். சுரேஷ் 2500க்கு வேண்டி 2600க்கு விற்கிறார். ரமேஷ் ஈட்டிய லாபம் என்ன? 800க்கு வேண்டி 900க்கு விற்கிறார். எவ்வளவு லாபம் ரமேஷ்? 100. சுரேஷ் 2500க்கு வேண்டி 2600க்கு விற்கிறார். எவ்வளவு லாபம்? 100. அப்ப 2 பேருக்கும் லாபம், ஒரு பொருளை விற்பதன் மூலம் கிடைக்கிற லாபம் 100 ரூபாய். சரியா, அப்ப இங்க ரமேஷ் சுரேஷ் விற்கும் பொருள் ஒன்றுக்கொன்று வேறுபடுவதுடன் அவற்றின் பொருளினை விற்பனை விலை சமமானவை அல்ல. ஆயினும் இரு வியாபாரிகளும் மேற்குறித்த பொருள்களில் 1 வீதம் விற்கும் போது பெறும் லாபம் சமமானதாகும். 2 பேருக்கும் கிடைக்கிற லாபம் 100 ரூபாய். அதை அடுத்த இதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரமேஷ் 900 மைனஸ் 800 100 ரூபாய். சுரேஷ் 2600 மைனஸ் 2500 100 ரூபாய். இப்ப 2 பேருக்கும் கிடைக்கிற லாபம் 100. இப்ப அடுத்ததா நான் போட்டிருக்கிறது, 2 பேருக்கு நீங்க 5000 ரூபாய் கொடுத்தால் யாருடைய வியாபாரம் லாபகரமானதாக இருக்கும்? 2 பேரும் ஒரு பொருளை விற்றால் கிடைக்கிற லாபம் 100 ரூபாய். ஆனா அவருக்கு நீங்க அந்த கொடுக்கிற முதலீட்டை 5000 என்று நீங்க ஒதுக்குனீங்கன்னா அந்த 5000ல் ரமேஷ் எவ்வளவு லாபம் ஈட்டுவாரு, சுரேஷ் எவ்வளவு லாபம் ஈட்டுவார் என்று பார்ப்போம். சரியா,
அப்ப ரமேஷ் முதல் எத்தனை ரமேஷ் ஒரு பொருள் பண்றதுக்கு எவ்வளவு செலவழிக்கிறாரு? 800. அப்ப 5000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ரமேஷ் எத்தனை பொருள் வேண்டலாம் 5000 ரூபாய்க்கு? ஒரு பொருளின் விலை 800. ஆறு பண்ணலாம், இன்னும் 200 ரூபாய் மிச்சமா இருக்கும். சரியா? அப்ப எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எப்படி நாங்க எது லாபகரமானதுன்னு கண்டுபிடிக்கிறது. இந்த விற்பனை விலையும் உற்பத்தி விலையும் வித்தியாசமா இருக்கிற நேரம் எங்களுக்கு எந்த வியாபாரம் லாபகரமானது என்று கண்டுபிடிப்பது சிரமமான விடயம். அத இலகுவாக்குறதுக்கு நாங்க இந்த வரவையும் செலவையும் ஒரு சதவீதமாக காட்டுவோம். சரியா? அப்படித்தான் இந்த அப்படித்தான் நாங்க அந்த சதவீதம் என்றதுக்கு படிக்க போறோம். அந்த கிடைக்கிற லாபத்தையோ நட்டத்தையோ அதன் உற்பத்தி விலையின் பின்னமாக காட்டும் பொழுது அவர் அடையும் லாபத்தையோ நட்டத்தையோ நாங்க ஒரு சதவீதமாக மாற்றலாம். இப்ப ரமேஷ் ஒரு காய்ச்சட்டை எத்தனை ரூபாய்க்கு வேண்டுகிறார்? செலவு எவ்வளவு? அப்ப நாங்க இதுல இப்போதைக்கு நிப்பாட்டுவோம். நான் இதே எக்ஸாம்பிள நான் அடுத்த முறை கிளாஸ் தொடங்கிக்கல இதை படிச்சுட்டு நாங்க சதவீதத்தை படிப்போம். அதே நேரம் நான் கொடுத்த அந்த 2 ஹோம்ஒர்க்கும் நீங்க இப்ப ட்ரை பண்ண போறீங்க. ட்ரை பண்ணி நீங்க விடைய வைத்திருங்க. நான் நாளைக்கு ஆன்சர்ஸை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணேன். ஓகேயா? ஓகே சார். ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.